14வது சர்க்கம் அசோகவணிகான் நிவேஷனம். அசோகமணிகான் நிவேஷனம், அசோகவணிகான் வேஷனம். அதாவது அசோகவனத்திலே எம்பெருமானை, அதாவது அசோகவனத்திலே பிராட்டியை தேடுகிறதான படலம் அசோகவணிகான் வேஷனம். இதில் ஒவ்வொரு இடமாக பிராட்டியை தேடிக்கொண்டே வருகிறார். மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அனுமன் மனதிலே சீதையை அடைந்து அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறார். பார்த்துட்டேன்னு ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு வரார். கடைசியாக தேடி பிராட்டியை சேவிக்கிறார். அப்படிங்கிறது இந்த அனுமானானவர் சீதாதேவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நன்னாக பூத்திருந்ததான ஒரு சிம்சபா விருட்சம், அந்த இலையிலே தன்னை மறைத்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அந்த மரத்துக்கு கீழே தான் பிராட்டியை சேவித்தார். எதி ஜீவதி சா தேவி தாராதிபனிபானனாக ஆகமிஷ்யதி சாவசியமிமாஹம் சிவஜலாம் நதிம். சந்திரனை ஒத்ததான ஒளிமுகம் கொண்ட அந்த தேவி இருந்தால் இங்குதான் இருப்பாள். புனிதமான தீர்த்த பிரவாகம் கொண்ட இந்த நதிக்கு நிச்சயமாக, இந்த நதிக்கு ஒரு நதி இருக்கு, அங்கே நதி பக்கத்திலே வருவள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கார். ஏவம் துமத்வா ஹனுமான் மகாத்மா பதீக்ஷமானோ மனுஜேந்திர பத்னீம் அவேக்ஷமானஸ்ய ததர்ஷ சர்வம் சுபுஷ்பிதே பத்ரகனே நிலீனஹாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹனுமான் இந்த நன்னாக பூத்திருக்கக்கூடியதான இந்த சிம்சபா அப்படிங்கிற விருட்சம், பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தினுடைய இடத்திலே தன்னை மறைத்து கொண்டு மேலே இருக்கார். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். இந்த குரங்குகள்லாம் எப்படி பார்க்குமோ அதுபோல் இவரும் கூர்மையோடு கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது இந்த அசோகவனத்தில் அசோகவன நிகான், அதாவது அசோகவணிகான் வேஷனம் அப்படிங்கிற இந்த சர்க்கத்தாலே தேடுறது, அசோகவனத்தில் தேடுவது. இப்போ நமக்கு ராமனுடைய மற்றொரு கல்யாண குணம் தோற்ற வேண்டும். வீரியவான் அப்படிங்கிறது. வீரியவான் இதெல்லாம் ராமாயண ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான 16 கல்யாண குணங்களில் முதல்ல வீரியவான், அதாவது கோன்வஸ்மின் அப்படின்னு பார்த்தோம். குணவான் யார்னு பார்த்தோம். இப்போ வீரியவான் யார், வீரமுடையவன் யாவன் அப்படின்னு பார்க்கணும். அது கல்யாண குணத்தில் முக்கியமாக வீரியம்னு சொல்லுவோம், சௌரியம்னு சொல்லுவோம், பராக்கிரமம்னு சொல்லுவோம். இது மூணுமே இந்த வீரியத்துக்கு உள்ளானதான குணங்கள் தான். வாசி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. எதிரிகளினுடைய சேனை எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் முதல்ல சொன்னமோ இல்லையோ அவனுக்கு இருக்கக்கூடியதான வீரியம். எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும். அந்த சேனையினுடைய உள்ளே ஒருவனாக புகுந்து எதிரிகளை அனாயாசமாக முடிக்கக்கூடிய தன்மை. அப்படி சண்டை போடுகிற பொழுது கூட தனக்கு சிறிதளவும் பங்கம் ஏற்படாதபடிக்கு தான் பெருமான் எல்லா விதத்திலும் ரொம்ப சாமர்த்தியமாக எதிரிகளுக்கே அப்படியே கண்ணில் விரல விட்டு ஆட்டும்படியாகத்தான் தான் தன்னுடைய வீர பராக்கிரம செயல்களை செய்வான். அப்படிங்கிறது தான் 3 விதமாக. சௌரியம், அதாவது வீரம்னு சொல்கிறோம், வீரியம்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான சௌரியம்னு சொல்கிறோம், பராக்கிரமம்னு சொல்கிறோம். இது 3 விதமான அர்த்தங்கள். அப்படி இருக்கக்கூடிய மகாவீரம் பெருமானுக்கு இருக்கக்கூடிய வீரத்துவத்தை தான் எதிரிகள் கூட பார்த்துட்டு என்ன வீரம் அப்படின்னு கொண்டாடும்படியாக ராமனுடைய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகுவீர கஜத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார், ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு தெரிவிக்கிறார்.
அதுபோல வீரராகவனாகவே எம்பெருமான் சயனித்து கிடப்பது, இது மாதிரி பலவிடங்களிலே ராமனுக்கு இருக்கக்கூடிய வீரம். ராவணன் கொண்டாடுகிறான் வீரத்தை. எதிரி கையாலே எதிரி வியந்து போற்றக்கூடியதான வீரியம் ராமனுக்கு உண்டு. சத்ரோஹோ பிராக்கியதா வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகின்னு ராவணன் சொல்லக்கூடிய வார்த்தை. சத்ரோஹோ, சத்ருக்களுக்கு எப்படி இருக்கான்னா பிராக்கியதா வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி, அவ்வளவு வீரியனா தன் வாயினாலே போர்க்களத்திலேயே சொல்வதாக சொல்லுதான் இந்த சப்தமானது. விக்ரமைகி ரஞ்சனீயஸ்ய என்று. விக்ரமை ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப வீரம் படைத்தவன், ரஞ்சனீயனாக இருக்கக்கூடியவன், விக்ரமம் படைத்தவன் அப்படின்னு ராவணனாலே யுத்தகாண்டத்தில் 106வது ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. அதில் 106வது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 6வது ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. அப்படி வீரம் படைத்தவன் ராமன். அதுக்கு மேலே ராமன், அதாவது ராமனுடைய ஜெயத்தை சொல்லுகிற பொழுது அது விபீஷண ஆழ்வான் ஒரு இடத்திலே ராமனுடைய வீரத்துக்கு தோற்கிறான். ராமனுடைய அழகுக்கு தோற்கிறாள் சூர்பனகை. ராமனுடைய வீரத்துக்கு தோற்றவன் ராவணன். அப்படி பார்த்தா மூவரும் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவர், அண்ணா தம்பி தங்கை, மூவருமே ராமனுடைய வீரத்துக்கும் அழகுக்கும் சீலகுணத்துக்கும் தோற்று போகிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. அதே போல் ராவணன் முடிந்த விற்பாடு விபீஷணன் சொல்கிறான், நான் அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறபோது ராமன் அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறான். மரணாந்தானி வைரா, அதாவது மரணாந்தானி வைராணி அப்படிங்கிற ஸ்லோகத்தாலே சொல்கிறான். மரணம் ஏற்படும் வரைக்கும் தான். விபீஷணன் பார்த்து சொல்கிறார், ஐயா எனக்கு காரியம் என்ன, சீதா பிராட்டியை கூட்டி கொண்டு வர வேண்டும், உனக்கு ரட்சிக்க வேண்டும், இது 2 தான் எனக்கு காரியம். அப்படி இருக்கிற போதுனால இவன் இப்போ முடிஞ்சு போயிட்டான். அவன் இறந்து போன பிற்பாடு அவனுடைய சரீரத்தின் மேலே நாம் காழ்ப்புணர்ச்சியை செய்யக்கூடாது. அவனுக்கு நீ காரியத்தை பண்ண வேணும் என்று ராமன் சொல்லி போந்தான். அப்படிங்கிறது தனக்கு இருக்கக்கூடிய வீரியமான சக்தி அப்படிங்கிறது தெரிய வேண்டும். ஏன்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான உயர்ந்த குணம். ஒரு இடத்துல சொல்லும்போது ஆனையேன மரிசேஷ்டம் தத்தமஸ்யா பயம்மயா அப்படின்னு சொல்ல இடத்துல சுக்ரீவனை விட்டு கொண்டு வான்னு சொல்கிறபோது விபீஷணனாக இருந்தாலும் வா, இல்லை ராவணனே மாறுவேஷத்தில் வந்திருந்தாலும் அவனையும் கூட்டி கொண்டு வான்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு தான் மேலே இருக்கக்கூடியதான வீரியம் உண்டு, சக்தி உண்டு, பராக்கிரமம் இருக்கிறபடினால அவர்கள் எல்லாரையும் நம்பிக்கொண்டிருந்தான். அப்படிங்கிறது இந்த ராமனுடைய வீரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 15வது சர்க்கம் சீதா தரிசனம். சீதையை பார்ப்பது, சீதையை காண்பது, சீதையை காணல். அந்த ஹனுமானானவர் சிம்சபா விருட்சத்தினுடைய மரத்தில் அமர்ந்திருக்கார். 4 பக்கத்துலையும் பார்க்குறார். சீதையை தேடிய வண்ணமே இருக்கிறார். ரொம்ப கூர்ந்து பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்த்த பிற்பாடு அந்த அசோகவனத்தில் சந்தானகம் அப்படிங்கிற தேவலோகத்து விருட்சங்கள் எல்லாம் உள்ளது. இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற போது தான் அப்போ தான் ரொம்ப சோகமாக அந்த மரத்துக்கு கீழே பிராட்டியானவள் சிவசாதித்தாள். அப்படிங்கிறது இந்த சீதா தரிசனம் அப்படிங்கிற 15வது சர்க்கத்தினுடைய தாத்பரியம். அதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம், துஷ்கரம் கிருத்தவான் ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயத்தாத்மானோ தேகம் ந சோகேனாவசீததி. வாஸ்தவத்தில் ராமன் ஒரு கஷ்டமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். என்ன கஷ்டம் அப்படின்னா, இந்த சீதா பிராட்டியை விட்டு எப்படி ஒருத்தன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு இப்போவும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கானே ராமன். துஷ்கரம் கிருத்தவான் ராமோ ஹீனோ
யதனயா பிரபு தாரயத்யாத்மானோ தேகம் ந சோகேனாவசீததி. என்ன இன்னுமா ராமன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதாக இப்போ தான் பார்த்து முடிக்கிறார். ஏவம் சீதாம் ததா திருட்வா ஹிருஷ்டா பவனசம்பவா ஜகாம மனசா ராமம் பிரசம்ச சதம் பிரபும் என்று பிரசம்ச ச தம் பிரபும் என்று இந்த விதமாக வாயுகுமாரன் சந்தோஷமடைந்தார். தனது மனதினாலேயே ராமனை அடைந்தார். அதாவது ஜகாம மனசா ராமம் பிரசம்ச ச தம் பிரபும், தன்னுடைய பிரபுவாக இருக்கக்கூடிய ராமனை மனதாலே நினைத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் முடிகிறது 15வது சர்க்கத்திலே. அப்போ ராமனை, அதாவது சீதா பிராட்டியை சேவித்து விட்டார் ராமன், அதாவது ஹனுமன் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ராமனுக்கு இருக்கக்கூடியதான கல்யாண குணங்களிலே வீரம் அதை பார்த்தோம். வீரம்ங்கிறது எப்பேற்பட்ட வீரம்னா எதிரிகளும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான வீரம் அவனுடையது, அது பார்த்தோம். அதுக்கப்புறமா ராமனுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு குணம், ஏன்னா 16 கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி ராமனுக்கு இருக்கக்கூடியதான கல்யாண குணங்களிலே மற்றொரு கல்யாண குணம் க தர்மஜா. எவ்வளவு தர்மம் சிந்தனை உடையவன், தர்மம் அறிந்தவர் அப்படின்னு பொருள். நாச்சியார் திருமொழியில் தாயார் சொல்லுகிற பொழுது தர்மம் அறியா குறும்பனை அப்படின்னு கண்ணனை சொல்றா. அதுக்கு நேர் மாறு யாருன்னா தர்மம் அறிந்தவன் ராமபிரான் அப்படிங்கிறது. சாஸ்திரங்களில் தர்மத்தை பற்றி பலவாறு சொல்லியிருக்கோம். ராமன் தர்மம் அறிந்தவன் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா தத்த ஏவமயா ஸ்ருதா அப்படின்னு பிராட்டியினுடைய வார்த்தை. ஆன்று சம்சயம்ங்கிறது இரக்க குணம், பிறர் எல்லாரும் நன்ன இரக்கத்தோடு பார்த்து அவர்களுக்கு ஒத்தாசை செய்வது, அதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடியதான பரம தர்மம். அவன் ரொம்ப இரக்கம் அறிந்தவன். இதை சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்லுகிற பொழுது 10 அவதாரங்களையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தை சொல்கிறார். இச்சாமீனஹா விஹார கச்சப அப்படிங்கிற ஸ்லோகத்தாலே ஒவ்வொரு அவதாரத்தையும் விசேஷமாக சொல்லிகிட்டே வந்துட்டு ராமாவதார பிரஸ்தாவத்தில் கருணா காக்குஸ்தகான்னு சொல்லுகிறார். மற்ற ஸ்லோகங்களுக்கு எல்லாம் தனியாக சொல்லிகிட்டே வந்தவர் இந்த ராமாயண ஸ்லோகத்தை வரும்போது தனித்தன்மையாக கருணா காக்குஸ்தகா, ஏன்னா கருணையானவன் ராமன்கிறவன் யாருன்னா கருணை வடிவெடுத்தவனே ராமன். பெருமாளிடத்தில் காணக்கூடிய கருணை அப்படிங்கிறது காருண்யாம் கருணா கிருபையா, காருண்யாம் கருணா கிருபா தயா அனுகம்பா சியாத் அனுக்ரஷூபி அப்படின்னு 7 பதங்கள். இந்த 7 பதம் அதாவது அமரகோஷத்திலே சொல்லப்பட்டது. காருண்யம் கருணா கிருபா தயா அனுகம்பா அஸ்யாத் அனுக்ருஷோபி அப்படின்னு 7 பதங்களாலே பர்யாய நாமங்களாக படிக்கப்படுகின்றன இதெல்லாம். அப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் கருணையினு பொருள். கருணை அப்படிங்கிறது துக்கத்தால் அழுகிறவனை அவனை தேற்றுவது, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் துயரை கண்டு அதை துயற்றை அகற்றுவது, அப்படி வர்த்திக்கக்கூடிய ராகவன் அப்படின்னா இந்த குணம்தான் ராமாயணத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. அப்படிங்கிறதுனால தர்மம் அப்படின்னு சொன்னாலே க தர்மஜா அப்படின்னா அது ராமனுக்கு இருக்கக்கூடியதான கருணை உள்ளம், தர்ம சிந்தனை படைத்தவன் அப்படிங்கிறத பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே அப்படின்னு அந்த கல்யாண குணங்களை சொல்லுகிற பொழுதும் கூட அந்த ராமனானவன் மற்றொருத்தருடைய துயரை பார்த்து விட்டால் தனக்கு துயர் வந்தது போலவே வியசனேஷு மனுஷ்யானாம் விஷம்பபதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பரிதுஷ்யதி அப்படின்னு பிரத்தியான தோப்பனார் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு கட்டம்னா எப்படி தோப்பனார் தானும் வருத்தப்படுகிறாரோ அதுபோலத்தான் லோகத்தில் ஆருக்கு என்ன கட்டங்கள் ஏற்பட்டாலும் அதை சகிக்க மாட்டாமல் தான் அவருக்காக பரிந்து போவதுங்கிறது ராமனுடைய உயர்ந்த திருவுள்ளம். அப்படிங்கிறது தான் க தர்மஜா அப்படிங்கிற அந்த கல்யாண குணத்தாலே பார்க்கிறோம்.